நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஜெர்சிக்கு சேர்ந்தது தாங்க. இது பூரா நாட்டு மாடு சேர்ந்தது. இன்னைக்கு போய் மாடு வாங்கணும்னா 50,000 60,000 70,000 வேணும். 70,000க்கு மேல ஓட்டா தான் மாடு நல்லா இருக்கு. 2 வருஷம் ஆச்சு நான் மழை பெஞ்சு. 50,000 ரூபா 60,000 ரூபா வருமானம் எடுக்கலாம் மாசம். அது ஒரு வருஷத்துக்கு குட்டி. கோயம்புத்தூர் மாவட்டத்துல தேக்கம்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தொட்டதாசனூர் அப்படிங்கிற ஒரு ஏரியால ஒரு அண்ணா வந்து தன்னுடைய குடும்பத்தோட மாடு வளர்க்கும் தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. இது எப்படி பண்றாரு அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பகிர்ந்துக்குங்க. என் பேரு விஜயகுமார். நாம இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். மாடு இது பண்ணிட்டு இருப்போம். விவசாயம் பண்ணிட்டு இருப்போம். விவசாயத்துக்கு தண்ணி பற்றாக்குறை இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால மாடு 3 மாடு வச்சுட்டு எப்பவும் இருப்போம். அதை வச்சாதான் பொழப்பு ஓட்ட முடியும், இல்லைன்னா பொழப்பு ஓட்ட முடியாது. இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஜெர்சிக்கு சேர்ந்தது தாங்க. இது இந்த மாடு அந்த மாடு நாட்டு மாடுக்கு சேர்ந்தது. நாட்டு மாடுகளுக்கு சேர்ந்ததுங்களா? இது பூரா நாட்டு மாடு சேர்ந்தது. எவ்வளவு லிட்டர் நாட்டு மாடு கறக்குது? இது 7 லிட்டர் கறக்கும். மேவு நல்லா கரெக்டா திண்டி அது 4 லிட்டர் 5 லிட்டர் வரும் காலையில. 4 லிட்டர் 5 லிட்டர் அவ்வளவுதான் வருங்க. அதுக்கு தலையத்து கிடாரி. இப்ப நாட்டு மாடுங்கிறது எஸ்என்எஃப் ஃபேட் வந்து ரொம்ப ஹையா தானே இருக்கும்? ஹையா தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஹெச்எஃப் ஜெர்சி கம்பேர் பண்ணும்போது அது தனி மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நல்ல ஃபேட் நல்லா ஹையா இருக்குமே. எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. ஓ, இதுல உங்களுக்கு எவ்வளவு வருமானம் ஈட்ட முடியுதுங்கண்ணா? இப்ப ஆரோக்கியக்கு நீங்க வந்து பாலுக்கு வந்து நீங்க காலையில் மாலை 2 வேளையும் நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் வரைக்கும்? ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் எடுத்துட்டு இருந்தோம். இப்ப மாட்டு 2 மாடு விற்றதுனால ஒரு மாசம் 8,000 ரூபாய் 9,000 ரூபாய் வரும். 8,000 9,000 வரும். அவ்வளவுதான் வரும். ரொம்ப குறைவுதான். மழை இல்ல. மழை இருந்தா வைப்போம். மழை இல்ல. எதுவுமே மேவு கட்டுப்படி இல்லாத மேவுக்கெல்லாம் வச்சு இது பண்ண முடியாது. இன்னைக்கு போய் மாடு வாங்கணும்னா 50,000 60,000 70,000 வேணும். அதுக்கு மேல இருந்தா தான் 70,000க்கு மேல ஓட்டா தான் மாடு நல்லா இருக்கு. நல்ல மாடு கிடைக்கிறது இல்ல. போது இருக்கிறத வச்சு இது பண்ணிக்கலாம். மழை பெய்யிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு 2 வருஷம் ஆச்சு நான் மழை பெஞ்சு. ஏரியா மழை பெஞ்சு 2 வருஷம் ஆச்சு. திடமான மழை பெஞ்சு 2 வருஷம் ஆச்சு. எதுவுமே விவசாயிங்கிறது பண்ண முடியாது. மாட்டுக்கே மேவு பண்ண முடியாது. எது விவசாயமும் தண்ணி இல்ல. அதனால இப்படியே ஓடிட்டு இருக்கு. மழை கரெக்டா மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா மேவு இருக்கு. வருஷம் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் வருமானம் எடுக்கலாம். மாசமே எடுக்கலாம் இல்லைங்களா? மாசம் எடுக்கலாம். வருமானம் வந்து இப்ப வந்து டோட்டல் கம்மி தான். இப்போ 2 வருஷமா வருமானமே கம்மி தான். மழை இல்லாத காரணத்தால எல்லாமே குறைஞ்சிருச்சு. எவ்வளவு மாதத்துல ஊசி போடுவீங்க? 1.5 வருஷம் ஆயிருங்களா? 1.5 வருஷம் 2 வருஷம்? 2 வருஷம் ஆயிருங்க. அது 1 வருஷத்துக்கு கண்ணுக்குட்டிங்க. எதுங்க இது? அது 1 வருஷத்துக்கு கண்ணுக்குட்டி. 2 வருஷம் ஆயிரும். 2 வருஷம் ஆயிரும். விவசாயத்துல நீங்க என்ன பயிரிட்டு இருக்கீங்கண்ணா? விவசாயத்துல வாழையும் போடுவோம், தக்காளி போடுவோம், வெண்டை போடுவோம், வெண்டை செடி போடுவோம், எல்லாமே பண்ணுவோம். இப்ப பருவமழை வந்து போய்த்துருச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவமழை இல்ல. பருவமழைங்கிறதே இல்ல இந்த வாட்டி. 2 வருஷம் ஆச்சு. மழைன்னு பேஞ்சு 2 வருஷம் ஆச்சு. அதனால வந்து விவசாயியே கஷ்டமா தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனாலே மாடு கண்ணு வைக்கிறவங்களே கஷ்டமா இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வித்துட்டாங்க. மேவு வாங்கி விலைக்கு வாங்கி போட்டாலுமே கட்டுப்படி ஆகாதுன்ட்டு வித்துறாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியறது இல்ல. முக்கியத்துவங்கிறது ஒண்ணுமே கிடையாது இதுல. அதனால பார்த்துட்டு அனுசரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அனுசரிச்சு மேய்ச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயே கரெக்டா இப்ப கொடுத்தா வாங்க முடியாது கடைசியில அப்படிங்கிறதுக்கு வச்சுட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வச்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். எப்படி உங்களுடைய பரம்பரை தொழிலே இந்த தொழில் தானுங்களா? பரம்பரை விவசாயி தான். விவசாயி தான். அதுல மாடு வளர்க்கும் தொழிலையும் நீங்க சேர்த்துதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சேர்த்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆரம்பத்துல எவ்வளவு மாடுகள் வச்சிருந்தீங்க?
ஆரம்பத்துல 11 உருப்படி மாடு வச்சிருந்தோம். பதி 11. 11 உருப்படி. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா மேவு கட்டுப்படி இல்லாதனால ஒவ்வொன்னா கொடுத்துட்டோம். எத்தனை மாடு நம்ம கிட்ட இருக்குங்க? நம்ம கிட்ட 4 மாடு இருக்கு. 4 மாடு. எல்லாமே கறவைத்தன்மையில இருக்குங்களா எப்படிங்க? செனையிலயும் இருக்கு, கண்ணுக்குட்டியிலயும் இருக்கு. ம். மாட்டுல 2 பால் கறக்கிற மாடும் இருக்கு. உங்களுடைய ஷெட்டு தான் நான் பார்த்தேங்க. ம். சிம்பிளா நீங்க ஓப்பன் ஷெட் நீங்க போட்டுருக்கீங்க. ஆமா. இது வந்து தகர சீட்டு தான். ஆமா. இப்போ காற்று வந்து நல்லா இந்த சைடு அடிச்சாலும் நல்லா மாட்டுக்கு நல்லா ஒரு காற்று போற மாதிரி நீங்க செட் பண்ணிருக்கீங்க. மாட்டுக்கு சாலை ஒரு செட்டு போடுவோம். செப்பரேட்டா தான் போட்டு விட்டுருக்கு. இது செப்பரேட்டா தான் போட்டு விட்டுருக்கு. மாட்டுக்கு வந்து செட்டு போடுவோம். தனியா நீங்க அது தனியா நீங்க அரேஞ்ச் பண்ணாம இருக்கோம். பின்னாடி நீங்க எப்படிங்கண்ணா மாடுகள் வந்து அதிகப்படுத்துற எண்ணம் இருக்குங்களா? இருக்கு. இப்போ இந்த மாடு தொழில வந்து எல்லாருமே சொல்லக்கூடியது வந்து எங்களுக்கு நஷ்டம் அடையுது, எங்களுக்கு வந்து தீவனம் கட்டுப்படி ஆகல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து எல்லாருமே சொல்றாங்க. தீவனம் கட்டுப்படி ஆகாது. மாட்டு தீவனம் எல்லாம் வாங்கி போட்டாங்கன்னா கட்டுப்படி ஆகாது. அதுல வந்து உழைப்புங்கிறது மாட்டுல வந்து உழைப்புங்கிறது வந்து வெளியே அவுத்து விட்டு மேய்ச்சாதான் அது கட்டுப்படி ஆகும். அவுத்து விடாமே கட்டி வச்சே மேவு போட்டாங்கன்னா கட்டுப்படி ஆகாது. விலைக்கு வாங்கி எல்லாம் போட்டு கட்டுப்படி ஆகாது. நம்ம தோட்டத்தில் இருக்கிறதுனால நம்ம மேவு இருக்கு, சொந்த மேவு இருக்கு. அதை பண்றதுனால கொஞ்சம் ஈக்குவலா போயிடும். விலைக்கு வாங்கி எல்லாம் கட்டுப்படி ஆகாதுங்க. எப்படிங்க இது லாபகரமா மாத்தணும்னா என்ன வழிகள் நம்ம பின்பற்றணும்னா நம்ம இதுல லாபகரமா மாற்ற முடியுங்க? என்ன மேவு மட்டும் இருந்ததுன்னா லாபகரம் தான். மேவு இல்லைன்னா லாபகரம் கிடையாது. மேவு எல்லாம் வாங்கி ஒரு மக்காசோள தட்டு ஒரு கத்தை வந்து 100 ரூபா 120 ரூபா இப்போதைக்கு எல்லாம் வாங்கி போட முடியாது. அது ஒரு மாட்டுக்கு வந்து 2 கத்தை போடணும். 2 கட்டு போட்டா கட்டுப்படி ஆகாது. ஏகப்பட்ட நிறைய நஷ்டங்கள் தான் வரும். நம்மளுக்கு வந்து பால் நம்மளது அளவா கறந்தா போது, நம்ம அளவுக்கு நம்ம வீட்டு செலவுக்கு அளவா போது, அது கட் பண்ணிட்டு போயிடுவோம். அதுக்குன்னு தனியா வச்சிருக்கோம். எவ்வளவு லிட்டர் பால் கறக்குதுங்கண்ணா நம்மளுக்கு மாடு? இது காலையில 10 லிட்டர் கறக்கும். இது கறந்துட்டு இருந்தது. இப்ப கொஞ்சம் டைம் ஆகி போச்சு, அது கம்மி ஆயிடுச்சு. அதுவும் 10 லிட்டர் கறக்கும். 2 10 லிட்டர் கறக்கும். என்ன மாடுகள் நம்ம கிட்ட இருக்குங்க? நாட்டு மாடுக்கும் சேரல, இடப்பட்ட மாடு. நாட்டு மாடுக்கு ஜெர்சிக்கும் சேராம இடப்பட்ட மாடு. இப்ப நம்மளுடைய இந்த இடம் வந்து எப்படிங்கண்ணா? செம்மண் பூமிங்களா எப்படிங்க? இது பூரா செம்மண் பூமி. இந்த நிலத்துல வந்து எந்த மாடுகள் வந்து வளர்த்தா நல்லா செழுமையா இடப்பட்ட மாடு தான் வளர்க்க முடியும். ஜெர்சி மாடெல்லாம் வளர்த்த முடியாது. ஜெர்சி மாடெல்லாம் வளர்த்தா ஈட்டு ஜாஸ்தி, சூடு அதிகமா இருக்கும். சூடு அதிகம். அதனால அது வளர்க்க முடியாது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. இப்போ மாடுகளுக்கு வந்து வரத்தீவனம் வந்து இருக்குது இல்லைங்க? இப்போ வந்து வரத்தீவனங்களும் நீங்க போட்டுட்டு தான் இருக்கீங்க. வரத்தீவனம் போடுவோம். பால் வந்து அதிகப்படுத்துறதுக்கு நீங்க என்னென்ன முறைகளை கையாண்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பச்சை மேவு இருக்கணும். பச்சை மேவு ஃபுல்லா இருக்கணும். பச்சை மேவு ஒரு டைம் போட்டா வரத்தீனி ஒரு டைம் போடணும். அப்ப போட்டா தான் டிகிரி ஃபேட்டு எல்லாமே வரும். இல்லைன்னா வராது. பருத்தி கொட்டை எப்போ ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு 1 கிலோ பருத்தி கொட்டை எப்படி இருந்தாலும் வைக்கணும் இல்லைங்களா? அது கொடுத்தாதான் செட் ஆகுறீங்க. எங்கண்ணா நீங்க பால் ஊத்திட்டு இருக்கீங்க? நாங்க சொசைட்டி. என்ன சொசைட்டி இங்க செயல்படுதுங்க? ஆரோக்கிய இது பண்ணிட்டு இருக்காங்க. அச்சனு அப்புறம் ஆவினு 3 தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கொடுக்குறது? நான் ஆரோக்கியம். அங்கே எஸ்என்எஃப் ஃபேட் செக் பண்ணி தான் உங்களுக்கு லிட்டர் கணக்கு கொடுக்குறேன். ரேட் 40 ரூபா காங்க எங்களுக்கு. ஒவ்வொருத்தருக்கு 20 ரூபா 25 ரூபா காங்க. அதுதான் வித்தியாசம். ஆனா அதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும்ல, 20 25 அதெல்லாம் கம்மி. ஆனா 25 கம்மினாலும் அவங்க அந்த அளவுக்கு திண்டி கொடுக்கறது அந்த மாதிரி கொடுப்பாங்க. மாட்டை பக்குவப்படுத்துறது இதெல்லாம் இருக்கும். எந்த சொசைட்டி பெஸ்ட்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இப்போ அரசு நிறுவனமா ஆவின் இருக்கு, ஹட்சன், அரோமா, நீங்க சொன்ன மாதிரி ஆரோக்கியா, இந்த மாதிரி பல நிறுவனங்கள் செயல்படுது. இந்த நிறுவனங்கள்ல உங்களுக்கு வந்து நிர்வாகத்தை வந்து அவங்க சொல்ல முடியாதுங்க. அவங்க வந்து டிகிரி ஃபேட் வந்தா தான் அவங்க கம்பெனியே இது பண்ண முடியும். வந்து கம்பெனிக்கு டிகிரி ஃபேட் வரலன்னா அவங்களுக்கு நிர்வாகம் பண்ண முடியாது. நிர்வாகம் பண்ண முடியாது. அவங்க நம்ம வந்து நம்மளுக்கு 50 ரூபா வேணும்னா நம்ம 50 ரூபா வெறும் தண்ணி மட்டும் காட்டிட்டு போனா 50 ரூபா வர சொன்னா வராது. நாங்க எதை பண்றோமோ அது நடக்கும். அதில் பண்ணலாம். எந்த முயற்சி செஞ்சாலுமே கரெக்டா முயற்சி செஞ்சா மட்டும்தான் மாட்டை வைக்க முடியும். இல்லைன்னா வைக்க முடியாது. மாடுகளுக்கு என்ன நோய்கள் இங்க ஏற்படுதுங்க? நோய்கள் வந்தா வெயிலுக்கானது வந்து கால் வலி வரும், கால் நோவு வரும், வாய் நோவு வரும். அந்த இது வந்து சூடான ஏரியாவானதுனால
அதை பக்குவமா கரெக்டா 11 மணிக்குள்ள நிழல்ல கட்டிடணும். ம். காலையில 7 மணிக்குள்ள வெளியே கட்டிட்டோம்னா ம். பக்குவப்படுத்திட்டே இருக்கணும். ஓ. நைட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் கருவாடு ஆ. புகை பிடிச்சிட்டே இருக்கணும். ஓ. அப்போ வந்து அந்த எதிர்ப்பு சக்தியானது ம். தள்ளி விட்டுரும். நோய் சக்தியெல்லாம் கொஞ்சம் இதை இது பண்ணிடும். கருவாடு வந்து அந்த தன்மை இருக்குது இல்லைங்களா? கருவாடு எப்பவுமே புகை பிடிக்கணும். ம். ஒரு வாரத்துக்கு ஒரு டைமு 15 நாளைக்கு ஒரு டைமு ம். இப்படி பிடிச்சிட்டே இருக்கணும். ம். இப்போ தீயில போட்டு விட்டோம்னா அது புகை ஏறிக்கும். ம். அது வந்து அந்த கிருமிகள் வந்து தாக்காது. மடிநோய் பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுங்களா? மடிநோய் வந்து சாம்பார் வெள்ளரி அந்த ம். வெள்ளரி சாம்பார் வெள்ளரிங்கிறத வந்து போட்டோம்னா ஆ. மடிநோய் வரும். அதே அரிசி கஞ்சி வச்சாங்கன்னா ம். மடிநோய் வரும். ம். அதுக்கு தீர்வு என்னதான்? தீர்வு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அரிசி கஞ்சியெல்லாம் போடவே கூடாது. அரிசி கஞ்சி போட்டோம்னா அரிசி வச்சோம்னா கண்ணு கரெக்டா போட்டு 4 நாள் 5 நாளுங்கும் போது மாடு எந்திரிக்காது படுத்தா. கால்சியம் சத்து இருக்காது, சுத்தமாவே இருக்காது. கால்சியம் சத்தே இருக்காது. சரிங்க. அரிசி வந்து பாய்சன் ஜாஸ்தி. அதுக்கு வந்து பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இதுக்குதான் கலந்துக்கணும் மாட்டுக்கு. அது வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நெல்லம் தவிடு வச்சோம்னா நீட்டா இருக்கும். மற்றதெல்லாம் போட்டோம்னா பால் கறக்கும். அரிசி போட்டா பால் கறக்கும். அந்த அரிசி போட்டு பால் கறந்ததுன்னா மாடு அடுத்த ஈத்துங்கும் போது மாடு எந்திரிக்காது. சினைக்கு வந்து என்ன நீங்க ஊசி தான் பயன்படுத்துறீங்க? காலைக்கு சேர்த்துவோம், ஊசி ஒவ்வொன்று போடுவோம். எது பெஸ்ட்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? பெஸ்ட் ரெண்டுமே. வெயிலுக்கு ஊசி போட்டோம்னா நிக்காதுங்க ஒரு டைம். காலைக்கு சேர்த்தனா ஒரு டைம் நிக்கும். ஆனா இந்த டைமுக்கு வந்து காலைக்கு சேர்த்தனோம்னா நிக்காதுங்க. ஏன்னா வெயில் 2 டைம் 3 டைம் ஆயிரணும். அது காலையில குளிப்பாட்டி மாட்டை நல்லா சுத்தமா குளிப்பாட்டி இது பண்ணி ஈரத்தன்மை பண்ணோம்னா கொண்டு போய் ஊசி போட்டோம்னா நிற்கும். அதே வெயில் அதிகமா இருந்துச்சுன்னா நிக்காதுங்க. அது 2 ஊசி 3 ஊசி போட இது பண்ணிடுவோம். மாசத்துக்கு ஒரு டைம் இதாகிடும். இப்போ ஊசிக்கு வந்து 200 ரூபா சார்ஜ் பண்றாங்க இல்லைங்களா? காலைக்கு 200 ஊசிக்கு. இப்ப காலை வந்து எப்படிங்க? ஊசிக்கு 200 ரூபா சார்ஜ் பண்றது இல்லைங்க, 20 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ரொம்ப குறைவா தான் இருக்கு இல்லைங்களா? குறைவா தான் இருக்கு. இப்ப காலைக்கு வந்து எப்படிங்க? காலைக்கு வந்து 300 ரூபா கேட்பாங்க. எப்படிங்க? அவங்களே கூப்பிட்டு வருவாங்களா காலை? இல்ல அங்க இருக்கிற இடத்துக்கு தான் பிடிச்சிட்டு நீங்க எடுத்துட்டு போகணும். மாட்டை பிடிச்சிட்டு போகணும். என்ன காலையை பயன்படுத்திக்கிறது கொஞ்சம் கன்று ஆரோக்கியமா இருக்குங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்லைங்க, எல்லாமே இப்போ ஊசியிலேயே எல்லாமே வந்துருச்சு. ஊசியிலேயே வந்துருச்சு. அதனால அது பிரச்சனை இல்லை. ஊசியில போட்டா அந்த இடப்பட்ட மாடும் கிடைக்கும். நாட்டு மாடு வந்து சேரும். காலைக்கு சேர்த்துனா ஊசி போட்டா இடப்பட்ட மாடா வந்து சேரும். ஜெர்சியும் சேராது, நாட்டு மாடும் சேராது. அந்த மாதிரி. சாணம் எல்லாம் என்னென்ன பண்றீங்க? சாணம் தோட்டத்துக்கு விட்டுருவோம். எடுத்துலாம். வெளியே லோடு கேட்டா என்ன ரேட் நீங்க கொடுப்பீங்க? நாங்க இன்னும் கொடுத்ததே இல்லை. நாங்க இது நாள் வரல கொடுத்தது இல்லை. சாணம் நாங்க தான் வாங்குறோம், மறுபடியும் வாங்குவோம். பத்துறதில்ல. சாணம் எல்லாம் பத்தாதுங்க. சாணம் ஒரு வருஷத்துக்கு 10 லோடு 15 லோடு வாங்குவோம். நாங்க வாங்குறதே 3000 4000 வாங்கிப்படுவோம். மாடு வளர்க்கும் தொழிலை பற்றி பல தகவல்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா சரிங்களா? இந்த காணொலியில அண்ணா வந்து பாத்தீங்கன்னா மாடு வளர்க்கும் தொழிலை பற்றி பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த காணொலி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம சேனல் வழியா நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.